அன்பானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது மோசேயின் பாம்பும் இயேசுவும் உறைய வைக்கும் உண்மைகள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் பைபிளில் உள்ள ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பற்றியது. ஒரு கணம் யோசித்து பாருங்கள். பைபிளின் தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை ஏமாற்றி மரணத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்தது எது? ஒரு பாம்பு. பாம்பு என்றாலே பைபிளில் சாபம், பாவம், சாத்தான் என்றுதான் அர்த்தம். ஆனால் அதே பாம்பின் உருவத்தை கர்த்தர் மோசேயை செய்ய சொல்லுகிறார். அதை ஒரு கம்பத்தில் உயர்த்த சொல்லுகிறார். அதை பார்த்தால் மக்கள் பிழைப்பார்கள் என்கிறார். இது எப்படி ஒரு சாபத்தின் சின்னம் ஜீவனை கொடுக்கும் சின்னமாக மாற முடியும்? அது மட்டுமல்ல, பல நூறு வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது தன்னை ஒரு சிங்கத்தோடோ அல்லது புறாவோடோ ஒப்பிடாமல் மோசே எப்படி வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினானோ அப்படியே நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பாம்போடு தன்னை ஒப்பிடுகிறார். இயேசு ஏன் பாம்போடு தன்னை ஒப்பிட வேண்டும்? மோசே செய்த அந்த வெண்கல பாம்பு பல நூறு வருடங்களுக்கு பிறகு சுக்கு நூறாக உடைத்து நொறுக்கப்படுகிறது. அது எதற்காக? உயிரை காப்பாற்றிய ஒரு பொருளை ஏன் உடைக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி போகும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வருவதை உங்களால் கூட தடுக்க முடியாது. இதை போல பைபிளில் வேறு என்னென்ன சம்பவங்கள் நடந்துள்ளன? சரித்திரத்தில் நெஞ்சை உலுக்கும் என்ன சம்பவங்கள் இதோடு ஒத்து போகின்றன? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் எதிராக வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறார்கள். எதற்காக எங்களை இந்த வனாந்தரத்தில் சாக கொண்டு வந்தீர்கள்? சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை என்று கோபப்படுகிறார்கள். அப்போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறது. தேவன் அவர்கள் நடுவில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். இந்த பாம்புகள் என்பது சாதாரண பாம்புகள் அல்ல. அதன் விஷம் நெருப்பை சுட்டது போல உடம்புக்குள் பரவும். கடிக்கப்பட்டவர்கள் வலியால் துடித்து அலறி துடித்து மரிக்கிறார்கள். எங்கும் மரண ஓலம். மக்கள் மோசேயிடம் ஓடி வருகிறார்கள். நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார்கள். மோசேயும் தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அப்போது தேவன் மோசேயிடம் சொன்ன ஒரு தீர்வுதான் உலக வரலாற்றிலேயே மிகவும் வித்தியாசமான மருத்துவமாக இருந்தது. எண்ணாகமம் 21:8 தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கவனியுங்கள் நண்பர்களே, தேவன் நினைத்திருந்தால் அந்த பாம்புகளை ஒரே நொடியில் அழித்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு மூலிகை மருந்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? எது உங்களை கடித்து கொல்லுகிறதோ அதே உருவத்தை வெண்கலத்தில் செய்து உயர்த்து, அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள். மோசேயும் அப்படியே செய்கிறார். பாம்பு கடித்தவுடன் மரண விளிம்பில் துடித்து கொண்டிருக்கும் ஒருவன் தன் கண்களை திறந்து அந்த கம்பத்தின் மேலுள்ள வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் உடனே அவன் உடம்பில் உள்ள விஷம் முறிந்து அவன் எழுந்து நிற்கிறான். இதற்கு இணையாக வரலாற்றுக்கு வெளியே நடந்த ஒரு கண்ணீர் வரவழைக்கும் உண்மை சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1920களில் மருத்துவ உலகில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்தது. ஆண்டிவனம் எனப்படும் பாம்புக்கடி முறிவு மருந்தை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் தெரியுமா? எந்த கொடிய பாம்பு ஒருவனை கடிக்கிறதோ அந்த பாம்பின் விஷத்தை எடுத்து அதை குதிரை அல்லது செம்மறியாட்டின் உடலில் செலுத்தி அதிலிருந்து உருவாகும் எதிர்ப்பு சக்தியை எடுத்து மனிதனுக்கு மருந்தாக கொடுத்தார்கள். அதாவது எது மரணத்தை கொடுக்கிறதோ அதன் மூலமாகவே ஜீவனும் பிறக்கிறது. ஆனால் இதை மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு முன் பரிசோதிக்க வேண்டும். 1957 அமெரிக்காவை சார்ந்த கார்ல் பேட்டர்சன் ஸ்மித் என்ற புகழ்பெற்ற ஊர்வனவியலாளர் ஒரு கொடிய பாம்பால் கடிக்கப்பட்டார். அவர் நினைத்திருந்தால் உடனே மருத்துவமனைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா?
மரணம் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த அவர் தனக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுகின்றன, விஷம் எப்படி தன் இரத்தத்தில் பரவுகிறது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் தனது டைரியில் எழுதி கொண்டே இருந்தார். மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு எதிர்கால மனிதகுலம் பிழைப்பதற்காக தன் உயிரையே ஒரு பரிசோதனையாக மாற்றினார். மறுநாள் அவர் இறந்து விட்டார் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் அவருடைய அந்த பதிவுகள் பின்னால் பல உயிர்களை காப்பாற்ற உதவியது. கார்ல் ஸ்மித் தன் மரணத்தின் மூலம் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுத்தது போல வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு மரணத்தின் சின்னத்தை ஜீவனின் சின்னமாக மாற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனால் இந்த வெண்கல சர்ப்பம் ஒரு காலத்தில் உடைக்கப்படுகிறது. 2 ராஜாக்கள் 18:4 எடுத்து வாசிக்கும்போது இங்கே இந்த சம்பவத்தில் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கிறது. பல 100 வருடங்கள் கடந்துவிட்டன. மோசேயின் காலம் முடிந்து ராஜாக்களின் காலம் வந்துவிட்டது. யூதரின் ராஜாவாக எசேக்கியா பொறுப்பேற்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களின் ஒரு முட்டாள்தனமான பயங்கரமான ஒரு பழக்கத்தை எசேக்கியா ராஜா பார்க்கிறார். வனாந்தரத்தில் தங்கள் முன்னோர்களின் உயிரை காப்பாற்றிய அந்த மோசேயின் வெண்கல சர்ப்பத்தை மக்கள் ஒரு சிலையாக மாற்றிவிட்டார்கள். அதற்கு தூபம் காட்டி அதற்கு பூஜை செய்து அதை ஒரு தெய்வத்தைப் போல அதை வழிபட தொடங்கினார்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர்தான் நெகுஸ்தான். 2 ராஜாக்கள் 18:4 இது சொல்லப்படுகிறது. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டான். எதற்காக இது உடைக்கப்படுகிறது? மக்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறந்துவிட்டார்கள். உயிரை காப்பாற்றியது அந்த வெண்கல பொருளோ அந்த பாம்பின் உருவமோ அல்ல. அதை பார் என்று கட்டளையிட்ட கர்த்தருடைய வார்த்தையும் அதை நம்பி பார்த்த மக்களின் விசுவாசமும் தான் அவர்களை காப்பாற்றியது. ஆனால் மக்கள் ஆசீர்வதித்த தேவனை விட்டு ஆசீர்வாதத்தை வழங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். உயிரை காப்பாற்றிய கருவியாக இருந்தாலும் அது தேவனுடைய இடத்தை பிடிக்கும்போது அது ஒரு சாதாரண பித்தளை துண்டு என்று சொல்லி எசேக்கியா அதை சுக்கு நூறாக உடைத்து போட்டார். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை தருகிறது. இன்று நாமும் தேவனை விட அவர் பயன்படுத்திய மனிதர்களையோ பொருட்களையோ அதிகமாக நேசிக்கக்கூடாது. அன்பானவர்களே, இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். நிக்கோதேமு என்று ஒரு பெரிய யூத அதிகாரி இரவில் ரகசியமாக இயேசுவை பார்க்க வருகிறார். அப்போது இயேசு அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களில் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை இயேசு எத்தனை சுவிசேஷங்களில் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3லும் இல்லை. யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே இந்த ஆழமான ரகசியம் பதிவு செய்யப்படுகிறது. ஏன் இப்படி இயேசு சொல்லுகிறார்? இயேசுவுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? இங்குதான் பைபிளின் ஒட்டுமொத்த மைய கருத்தும் அடங்கியிருக்கிறது. கவனமாக கேளுங்கள். வனாந்தரத்திலே மக்களை கடித்தது கொடிய விஷமுள்ள பாம்புகள். அந்த விஷத்தின் பெயர் என்ன தெரியுமா? பாவம். பாவம் என்கிற விஷம் மனித குலத்தை தீண்டி நாம் அனைவரும் நித்திய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். வனாந்தரத்தில் மக்களை காப்பாற்ற எந்த பாம்பு கடித்ததோ அதே பாம்பின் உருவத்தை கர்த்தர் உயர்த்த சொல்லுகிறார். ஆனால் ஒரு வெண்கல பாம்பில் விஷமில்லை. அது பாம்பின் உருவம், ஆனால் விஷமற்றது. அதை போலத்தான் பாவம் என்ற விஷத்தால் மடிந்து கொண்டிருந்த நம்மை காப்பாற்ற எந்த பாவமும் அறியாத பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். அவருக்குள் எந்த பாவமும் இல்லை. ஆனால் சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்ட போது உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் சாபமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 இப்படியாக சொல்லுகிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அன்பானவர்களே, வனாந்தரத்தில் உள்ள மக்கள் கம்பத்தை பார்த்ததும் எப்படி உடலில் உள்ள விஷம் முறிந்து பிழைத்தாங்களோ அதை போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை இவர்தான் என் பாவத்திற்காக அறையப்பட்டார் என்று விசுவாசத்தோடு பார்க்கிற எவனும்
பாவம் என்கிற விஷத்திலிருந்து முறிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைவான். இதுதான் அந்த இரண்டு சம்பவங்களுக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு. நாம் சாக வேண்டிய இடத்தில் நின்று நம் ஜீவனை கொடுத்து ஒருவரை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதற்கு வரலாற்றில் நடந்த நெஞ்சை பிளக்கும் உண்மை கதையை கேளுங்கள். 1988 ஆண்டு அர்மீனியா நாட்டில் ஒரு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளில் சிக்கி இறந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் சூசன்னா என்ற தாயும் அவளது 4 வயது சிறுமியான கயானே என்பவளும் ஒரு பெரிய காங்கிரட் பாறைக்கு அடியில் காரிருளில் சிக்கிக் கொண்டார்கள். 1 அல்ல 2 அல்ல, தொடர்ந்து 8 நாட்கள் உணவு இல்லை, குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. கடுமையான குளிர். அந்த 4 வயது குழந்தை தொண்டை காய்ந்து மரணத்தின் விளிம்பிற்கு சென்று, அம்மா எனக்கு தாகமாக இருக்கிறது, ஏதாவது தாங்கம்மா என்று இருட்டில் கதறியது. அந்த தாய்க்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் குழந்தை தன் கண்முன்னே சாகப் போவதை அவளால் தாங்க முடியவில்லை. அப்பொழுது இருட்டில் துளாவிய போது ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு அவள் கையில் சிக்கியது. உடனே அந்த தாய் அந்த கண்ணாடியால் தன் விரலை ஆழமாக அறுத்து அதிலிருந்து பீறிட்டு வந்த இரத்தத்தை தன் குழந்தைக்கு வாயில் வைத்தாள். தாகத்தில் இருந்த அந்த குழந்தை தன் தாயின் இரத்தத்தை குடித்து தன் உயிரை தக்க வைத்து கொண்டது. இப்படியே அந்த 8 நாட்களும் குழந்தை அழுதபோது அந்த தாய் தன் உடலை கிழித்து தன் இரத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தாள். 8வது நாள் மீட்பு குழுவினர் அவர்களை மீட்டபோது தாய் இரத்தமெல்லாம் வற்றி போய் மரண வாசலில் இருந்தாள். ஆனால் அவளது இரத்தம் அந்த 4 வயது குழந்தைக்கு ஜீவனை கொடுத்திருந்தது. நண்பர்களே, அந்த தாய் தன் குழந்தைக்கு செய்தது ஒரு மாபெரும் தியாகம். ஆனால் சிலுவையில் இயேசு செய்தது முழு மனித குலத்திற்கும் பாவம் என்ற இருளில் மரண படுக்கையில் சாக கிடந்த நமக்கு எந்த குற்றமும் செய்யாத இயேசு ஒரு வெண்கல சர்ப்பத்தை போல சிலுவையில் உயர்த்தப்பட்டு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். ஒருவர் மரிக்க மற்றவர் பிழைப்பது என்ற இந்த பதிலாள் அல்லது உயர்த்தப்படுதல் சம்பவம் பைபிளில் இது மட்டும்தானா? இல்லை, இன்னும் செழிப்பூட்டும் சம்பவங்கள் உள்ளன. ஒன்று, ஈசாக்கை பலியிடும் சம்பவம். ஆதியாகமம் 22 இது பதிவாகியுள்ளது. ஆபிரகாம் தனது ஒரே மகனான ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு செல்கிறார். மகனை பலிபீடத்தில் வைத்து கத்தியை உயர்த்தும் போது தேவன் அவரை தடுத்து நிறுத்துகிறார். அப்போது அங்கே ஒரு முட்செடியில் ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கொண்டிருப்பதை ஆபிரகாம் பார்க்கிறார். ஈசாக்கு சாக வேண்டிய இடத்தில் அந்த ஆட்டுக்கடா பலியாகிறது. ஈசாக்கு பிழைக்கிறான். பல 100 வருடங்களுக்கு பிறகு அதே மோரியா மலை தொடரில்தான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை முள்முடி சூட்டி நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். 2வது சம்பவமாக பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை வாசிக்கும்போது எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தபோது தேவன் சங்கார தூதனை அனுப்புகிறார். ஆனால் இஸ்ரவேலர்களிடம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் பூசுங்கள் என்கிறார். எந்த வீட்டின் மீது இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை மரணம் கடந்து சென்றது. உள்ளே இருந்தவர்கள் பிழைத்தார்கள். அங்கே ஆட்டுக்குட்டியின் மரணம் மனிதர்களுக்கு ஜீவனை தருகிறது. இன்று இயேசுவே நமது பாஸ்கா ஆட்டுக்குட்டி சிலுவையில் அடிக்கப்பட்டார். 3வது சம்பவமாக வனாந்தரத்தில் மக்கள் தாகத்தால் துடித்தபோது தேவன் மோசேயிடம், நீ உன் கோலினால் அந்த கன்மலையை அடி என்றார். பாறை அடித்ததும் அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்து லட்சக்கணக்கான மக்களின் தாகத்தை தீர்த்தது. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அந்த கன்மலை கிறிஸ்துவை. 1 கொரிந்தியர் 10:4 இது குறிக்கப்படுகிறது. இயேசு என்கிற கன்மலை தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு பிளக்கப்பட்டதால் தான் இன்று நமக்கு ஜீவ தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனது அருமை நண்பர்களே, வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மோசேயின் காலத்தில் வனாந்தரத்தில் பாம்பு கடித்த ஒருவன், நான் இந்த வெண்கல பாம்பை பார்க்க மாட்டேன், நானே எனக்கு மருந்து கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவன் நிச்சயம் செத்து போயிருப்பான். அவன் பிழைக்க வேண்டுமென்றால் அவனுக்கு இருந்த ஒரே வழி தன் பார்வையை அந்த கம்பத்தின் மேலே வைக்க வேண்டியது மட்டும்தான். இன்று நம் வாழ்க்கையிலும் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம். பல பாம்புகள் நம்மை கடித்து குதறி இருக்கலாம். வியாதி, கடன் பிரச்சனை, மன அழுத்தம், குற்ற உணர்ச்சி என்ற கொடிய விஷங்கள்
நம்மை நாளுக்கு நாள் கொன்று கொண்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை சுற்றி கொண்டிருக்கும் அந்த கொத்தும் பாம்புகளை பார்த்து பயப்படாதீர்கள். உங்கள் பார்வையை சற்று உயர்த்தி பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக தன் உடல் முழுவதும் இரத்தம் வழிய ஒரு கள்வனைப் போல உயர்த்தப்பட்டாரே அந்த இயேசு, அவரை நோக்கி பாருங்கள். இன்றே முழங்காலிடுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் முழங்கால் நில்லுங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். வனாந்தரத்தில் பார்த்தவர்கள் எப்படி தங்கள் சரீரங்களில் பிழைத்தார்களோ, இன்று சிலுவையை விசுவாசத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவரும், அவர்களுடைய தலைமுறைகளும், அவர்களுடைய பிள்ளைகளும், அவர்களுடைய சந்ததியினரும் பிழைப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய திறப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போதே முழங்கால் படியிட்டு கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். உங்களையும், உங்கள் தலைமுறைகளையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததியினரையும் இயேசு ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு சிலுவை செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.